ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரிசல்ட் என்றைக்கு வந்து பார்த்தோன்னா சில மாவட்டங்களுக்குள்ள ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாகிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஒரு 3 மாவட்டத்துக்கு மேலே ரிசல்ட் இவங்க இந்த மாவட்டத்துக்கெல்லாம் வந்து வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாகிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே அவ்வளோன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட்டு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஜனவரி லாஸ்ட் வீக்கில் நாங்கள் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதில் மாதிரி இன்றைக்கி அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் அனைவராலும் அது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் இன்றைக்கி வெளியாக போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தரப்புலேருந்து கூட்டுத்துறை அமைச்சரும் வந்து சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிசல்ட்டு எப்போ அப்டேட் ஆகும்? ஜனவரி லாஸ்ட் வீக்கில் அப்டேட் ஆகும், இல்லை பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தான் இந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இன்றைக்குள்ளே நம்ம வந்து செக் பண்ணி வந்து பார்த்துட்டு இருப்போம். ரிசல்ட்டு அப்டேட் ஆகுதா அப்படின்றத. இருந்தாலும் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் எப்போ ரிசல்ட் அப்டேட் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி இவங்களுக்கு தான் ஆகுமா அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட்டே வந்து கொடுக்க போகிறாங்க. அதனால் இன்றைக்கி இந்த மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் வந்து டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ்லாம் வந்து போயிட்டு இருக்குது, ரிசல்ட் எப்போ தான் அப்டேட் கொடுப்பாங்க, இதெல்லாம் உண்மை நிலவரம் வந்து என்ன, எதனால் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே வந்து இவ்வளோ காக்க வைத்துட்டு வந்து இருக்காங்க. இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2023 கூட ஒரு 10 மாத காலங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டே அப்டேட் பண்ணாமல் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்றத கேட்டிருந்தாங்க இல்லையா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா? சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கரில். அவங்களுக்கு பதவி உயர்மானம் வந்து கொடுத்து விடுதான். நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் எந்த ப்ராசஸிங்கும் சில பேருக்கு வந்து போயிட்டு இருக்குது. அவ்வளோவும் இல்லை. ஏற்கனவே 2023 கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிற ஒரு 10% பேர் தான் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ப்ராசஸிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாகிருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு, முடிந்திருக்கு சில மாவட்டங்களுக்கெல்லாம். அவங்களுக்கு ரிசல்ட்டை இன்றைக்கே அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு சில மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் அப்டேட் ஆகலாம். நாளை முதல் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாக போகுது. இதில் அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செலெக்ஷன் ப்ராசஸ் சில மாவட்டங்களுக்கு வந்து முடிந்திருக்கு. சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமே முடியாமல் வந்து இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எப்போ ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நேர்காணல் வந்து தேதி அறிவிக்கப்படலை. வந்து பார்த்திங்கன்னா தேதி வந்து பார்த்திங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நாளை முதல் அவங்களுக்கு அப்டேட் நேர்முக தேர்வு நடக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் நாமளும் கூட்டுறவுத்துறை அமைச்ச ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தகவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2-3 நாட்களில் அப்டேட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இன்று செய்தியை வந்து காலையிலே வந்து சந்திக்கும் போது என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்றைக்கி சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாகலாம், கூடிய விரைவில் நாங்கள் ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தோன்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கிலேருந்தே நம்மளுக்கு ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, இதில் வந்து பார்த்தோன்னா என்ன மார்க் வந்து வைத்திருந்தால் இவங்களுக்கெல்லாம் வேலை வந்து கொடுத்துருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரெல்லாம் எப்படி வந்து கொடுக்க போகிறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, எதன் அடிப்படையில் அனைவருமே இதில் வந்து வழங்கியிருக்காங்க இப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. ரிசல்ட்டு எதன் மூலமாக அப்டேட் ஆகும், இது மாதிரி அனைவருக்குமே ஒரு எதிர்பார்ப்பாகவே தெரியாமல் வந்து சில பேருக்கெல்லாம் வந்து இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு கிளியாரிட்டியான ஒரு தகவலாக தான் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு வந்து இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஜனவரி லாஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேலே அப்டேட் ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். அது தகவல் கிடைத்தபடி தான் நம்மளும் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிடைத்த தகவல் படி வந்து பார்த்தோன்னா இன்று வந்து திங்கட்கிழமை. அதெல்லாம் பார்த்தோன்னா இன்று இரவுக்குள்ளே
ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வரைக்குமே 2023ல கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த டைம்ல ரிசல்ட் அப்டேட் குடுத்தாங்க, இரவு 10 மணிக்கு மேல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரிசல்ட்டு அப்டேட் குடுத்தாங்க. ஸோ அதனால நம்ம வந்து செக் பண்ணி இருப்போம். ஸோ அதனால வந்த உடனே எந்த மாவட்டத்துக்கு வந்தாலும் ரிசல்ட்ட நம்ம வந்து நம்மளோட சேனல்ல வந்து போட்டுருவோம். ஸோ அதனால மறக்காம நம்முடைய சேனல் கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க்கெல்லாம் வந்து இருக்கு. நீங்க அந்த லிங்கை பயன்படுத்தி டைரக்ட்டாவே உங்களுடைய மாவட்டத்த வந்து எந்த மாவட்டம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால இன்னைக்கு இரவுக்குள்ள சில மாவட்டங்களுக்கு இந்த 3 மாவட்டங்களுக்கும் ஸோ தேனி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ் அப்படியே பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏற்கனவே நேர்முக தேர்வெல்லாம் வந்து போயிருப்பீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு வந்து ஸோ கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதில வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை என்ன? உங்களுடைய பேச்சு திறமை, இதெல்லாம் பார்த்து சில மார்க் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப், உங்களுடைய 10த், 12ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க? இதெல்லாம் செக் பண்ணி, ஒரு நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மெரிட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கீங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில வந்து வழங்கியிருக்காங்க. அதில அனைவரையுமே எதிர்பார்த்த மாரி தான். இது மாரி தான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு. அந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில வழங்கியிருக்காங்க இல்லையா? இதில வந்து யாருக்காச்சும் முன்னுரிமைகளா வந்து இருக்கா? குடுத்துருக்காங்களா? அப்படின்னா, இதில வந்து முதல் பட்டதாரியா இருக்காங்க இல்லையா? அந்த முதல் பட்டதாரி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு. அதனால அதுவும் தகுந்த சான்றிதழா தான் வந்து அவங்க வந்து வச்சிருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்கணும். அதனால இதெல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, இது வந்து முன்னுரிமைலாம் வந்து கிடைத்திருக்கு. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்காம இருக்கு இல்லையா? அந்த நடக்காத இருக்கக்கூடிய நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா, நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேர்காணல் நடக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் தான் நடந்திருக்கு. கூட்டு தரப்பு மூலமாக தகவல் வெளியாயிருக்கு. அதனால நடக்காத சென்னை மாவட்டம், சில மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு நடக்காம இருக்கு. அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பின்னர் ஹால் டிக்கெட் வந்து விட்டு, பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அறிவிய நேர்காணல் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால கூட்டு தரப்புலேருந்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் குடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கும் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதில எப்படி ரிசல்ட் பார்ப்பது? அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து எப்படி வந்து வழங்குவாங்க அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நீ வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மட்டும் தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும். இதில வந்து அவங்களுடைய சென்னை மாவட்டம் அப்படின்னா, சென்னைக்கு மட்டும் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஸோ வெப்சைட் வந்து இருக்கு இல்லையா? அந்த வெப்சைட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்து வழங்குவாங்க. அதனால அவங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்லயே உங்களுடைய மாவட்ட ரிசல்ட் வந்து அப்டேட் குடுப்பாங்க. அந்த பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணுவோம். பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த், நேம் இதெல்லாம் செக் பண்ணி, நம்ம வந்து செலக்ட் ஆயிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, மீண்டும் வந்து ஒரு லெட்டர் வரும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து குடுப்பாங்க. அதில வந்து நீங்க எங்க போற மாரி இருக்கும் அப்படின்றத, எந்த கடைக்கு செலக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி குடுப்பாங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.